ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த புதிய ஆண்டு துவக்கம் முதல் இந்த 2வது மாதம் வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமையையும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பரிசையும் குறித்து, அதாவது தேவன் கொடுத்திருக்க ஈவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகையபடினாலே இன்றைக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமையை பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்தாமே நமக்காக பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்மிடத்துல எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்தபடினாலே அதனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற நம்மை இந்த உலகத்தின் பிரகாரமாக அப்படிப்பட்ட சுவாபத்துக்குள்ள போகாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலே அநேக கலக்கங்கள் பிரச்சனைகள் வரக்கூடாதபடிக்கு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் யோசிக்க கூடாதபடிக்கு, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த வழியிலே போகாதபடிக்கு அவருடைய வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பலனை கொடுக்கிறது, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது, ஒரு வல்லமையை கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால் அதனுடைய விருப்பமும் அதனுடைய செய்கையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை நிறைவேற்றுவதற்கு நாம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் படுகிற பிரயாசங்கள் அது விருதமாக இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவருடைய கரத்தில் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் செய்கைக்குள்ளாக கொண்டு வருகிறார், அதை அவர் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமையான காரியம் இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொண்டு வருகிறது? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நமக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், அதுக்கு பின்பதாக நடந்ததான தீர்க்கதரிசியினுடைய புத்தகங்களா இருக்கட்டும், எல்லா இடத்திலே பார்க்கும் பொழுதும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான எல்லா விதமான புத்தகங்களை பார்க்கும் பொழுதும், நாம் அந்த வசனங்கள் அந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட மக்களுக்கு எழுதப்பட்ட போது அது நிறைவேறினது. ஆகையினாலே அதை நாம் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும்படியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால், நாம் சிந்திக்கிற விதமாக அல்ல, நாம் யோசிக்கிற விதமாக அல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியங்களாக அல்ல, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுகிறது என்று சொன்னா, அநேக காரியத்தினால சிந்தனைக்குள்ளாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அநேக கவலைகள், பிரச்சனைகள், வியாகுலங்கள் என்று சொல்ல அநேக காரியத்திலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம் என்றால் மூழ்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவருடைய வல்லமையை அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா காண்பிக்கும் பொருட்டாக அதை நமக்கு ஒரு ஈவாக கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவன் 99 வயதான பொழுது கர்த்தர் அவனிடத்தில் தோன்றி, அவனிடத்திலும் சாராவிடத்திலும் தோன்றி, சாராளை பார்த்தும் ஆபிரகாமை பார்த்தும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாய், உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி, அப்ப சாராலும் ஆபிரகாம் ஒருவரை பார்த்து என்ன பண்றாருன்னா சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வயதுல ஒரு பிள்ளையை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுது, ஈசாக்கு என்று பெயரிடு. அப்படி என்றால் என்ன? ஈசாக்கு என்று சொன்னால் சிரிப்பு அல்லது நகைப்பு என்று சொல்லி. ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அநேக காரியத்தை சொல்லும் பொழுது இவர்கள் ஒருவரை பார்த்து என்ன பண்ணாங்க, சிரிக்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நேரங்கள் வரும்போது இவர்கள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கும்படியாக ஒரு பெயரை சொல்லுகிறார். அவன் பிறந்த பொழுது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அப்படி என்று சொன்னால் நகைப்பு அல்லது சிரிப்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதனுடைய வல்லமை என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன பண்ணணும், சாரானுடைய கற்பத்தை திறக்கிறார். 99 வயதான ஆபிரகாமுடைய அந்த சந்ததி பெருகும்படியாக அவன் சந்தானத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் தேவனுடைய வல்லமை. அதனுடைய பிரதிபலிப்பாக அது எப்படிப்பட்ட பரிசை கொடுத்தார், ஒரு மகனை அவனுக்கு கொடுத்தார்.
வாக்குத்தத்தம் செய்த பிற்பாடு அதனுடைய பரிசு என்ன, அதனுடைய அவர் கொடுத்த ஈவு என்ன, அவனுக்கு ஒரு என்ன பண்ணாருன்னா ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு ஐசாக் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க ஆங்கிலத்திலே ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்முடைய இதயத்துல ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது, நாம் ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் இறங்கி வந்து உங்களுடைய கஷ்டத்தின் காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுடைய வியாகுலங்கள் அதிகமாக பெருகும் பொழுது, வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியங்களா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் கடந்து வந்து அது சபை மூலமாகவோ போதகர்கள் மூலமாகவோ அல்லது வேறு விதமான ஊழியக்காரர்கள் மூலமாகவோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு அவருடைய சித்தமும் செயலும் தேவையாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:13 அப்படித்தான் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் அவர் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்றாருன்னா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன காரியத்தை யோசிக்கிறீங்களோ, எதை குறித்து செபிக்கிறீர்களோ, எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையே தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்து அதனுடைய விருப்பத்தையும், அதாவது உங்களுக்கு இப்படித்தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்கிற விருப்பத்தையும் அதனுடைய செய்கையையும் நிறைவேற்றுதலையும் தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இன்னும் நிறைவேறவில்லையா? கர்த்தருக்காக காத்திருங்க, அது நிச்சயம் அவருடைய நேரத்திலே அது நிறைவேறும். அதனுடைய பரிசு தான் உங்களுக்கு வரப்போகிறதான பதிலாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையாலே வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு நாம் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய பின்னணியிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் அது நிறைவேற்றுவார். உங்களுக்கு நிச்சயம் அதனுடைய பதில் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதனுடைய பிரதிபலனாக அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவனுக்கு ஒரு மகனை பெற்றெடுக்கும்படியாக அவர்கள் வயது கடந்த போதிலும் கூட தகப்பனே அவளுக்கு கொடுத்தீர் ஐயா. அதே போல இன்றைக்கு யார் யாரெல்லாம் வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குறுதிகளை கையில வைத்துக் கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அந்த வல்லமையை காண்பிப்பீராக, அவளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பீராக, நல்ல ஒரு பரிசை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அவருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும், எண்ணங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் உமக்காக காத்திருக்கிறபடினாலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி நெருங்கி சேரும் பொழுது நீர் அநேக விதத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிலிப்பியர் 2:13 வசனத்தின் பிரகாரமாக எங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. ஒருவேளை ஆண்டவரே அப்பா வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு வியாதியோடு வருத்தத்தோடும் கடன் பிரச்சனையோடு பாரங்களோடு நிறைந்திருப்பார் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தினால அவரை தொட்டு சுகமாக்கி ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை மாற செய்யும்படியாக, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும்படியாக, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. உடைய கிருபை எப்போது இருக்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.